யஸ்மாத் யானி யானி விருத்த ஸ்வபாவானி தானி சர்வாணி ததானீம்யேவ அஸ்மின் லீலானி பவந்தி தஸ்மாதயம் ஈஷஹ இதி துர்ஞானஹ துர்வச்சஹ துர்த்தியானஹ தஸ்மாத் ஜேஷ்டஹ வாங்மனசோ அகோச்சரஹான்னு சதபத பிராமணத்துல சொல்லியிருக்கு. அப்படியான விருத்தமான ஸ்வபாவங்களோடு கூடியவன் பெருமாள். ரெண்டும் அவர்கிட்ட இருக்கா. அதனாலதான் அமுதமும் விடமுமாய், அப்பேற்பட்ட அமுதமாவும் இருக்கார், விஷமாவும் இருக்கார். யாரு? திருவிண்ணகர்ல இருக்கக்கூடிய ஒப்பிலியப்பன். அப்பேற்பட்ட பெருமாளுடைய அந்த பெருமை பேசப்பட்டது. ஏதாவானஸ்ய மகிமா அதோஜ்யாயாகிஷ்ட பூருஷா, அப்பேற்பட்ட புருஷன். பாதோஸ்ய விஸ்வாபூதானி, நீ எதை சுத்தி முத்தி இந்த உலகத்தை பாக்குறியே அது பெருமாளுடைய சிருஷ்டியில் கால் பாகம். பாதோஸ்ய விஸ்வாபூதானி, நீ பார்க்காத உலகம் இருக்கு இல்லையா, திரிபாதஸ்யாமிருதம் திவி, 3 × 1/4, முக்கால் 3 கால் பாகம், அவ்வளவு பெருசு திவி அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாளுடைய பாதம் என்றால் என்ன? அவருடைய திருவடி என்னும் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் பார்த்தோம். பார்க்கும்போது ஒரு வார்த்தை பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கிற லோகத்துக்கு என்ன விபூதின்னு பேரு? லீலா விபூதி. அழியாத உலகம் ஒண்ணு இருக்கு, அது என்னது? நித்திய விபூதி. 2 உலகங்கள் பகவானுக்கு சொந்தம், நித்திய விபூதி, லீலா விபூதி. இந்த இடத்த சொல்லும் போது ஆழ்வார் ஒரு தூது விட்டார்னு சொன்னேன். இந்த தூதை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டு மேல நகரேன்னா, ஆழ்வார்னு வந்துட்டா அந்த தமிழ் ஆசை இருக்கு பாருங்க, அது விடமாட்டேங்கிறது. என்ன இருந்தாலும் நம்ம புருஷ சுத்தம் சொன்னாலும் தமிழ்ல இருக்கக்கூடிய ஆர்வம் விடமாட்டேங்கிறது. நம்ம ஆழ்வார் 4 இடங்கள்ல தூது விட்டார். தூது விடுறதுன்னா ஷேர்பாரை பட்சிகளாக்கி அப்படின்னு அந்த காலத்தை வியாக்கியானம் பண்ணுவா. ஷேர்பார் அப்படின்னா ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு கூடியவாளுக்கு ஷேர்பார்னு பேர். அப்படின்னா ஆச்சாரியனுக்கு ஷேர்பார்னு பேர். ஏன்னா இந்த ஆச்சாரியன் தான் ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்ட கொண்டு சேர்ப்பார். அந்த காலத்து ஹிந்தியில ஒரு தோஹா உண்டு. குரு கோபிந்த் தோனோ கடே காக்கே பாவ் லகாய் பலிஹாரி குரு ஆப்னே கோபிந்த் தியோ பத்தாய். அதாவது அந்த தோஹாக்காரர் கேட்கிறார், 2 பேர் நிக்கறாளாம், குரு கோபிந்த் தோனோ கடே, 2 பேர் நிக்கிறா. ஆச்சாரியனும் நிக்கிறார், கோபிந்த் பெருமாள நிக்கிறார். பெருமாள நிக்கிறார், ஆச்சாரியன நிக்கிறார். காக்கே பாவ் லகாய், யார் காலில் முதல்ல விழுந்து சேவிப்ப? அப்ப அவரே சொல்றார், பலிஹாரி குரு ஆப்னே, நான் குரு காலில் தான் விழுவேன். ஏன்னா கோவிந்த் தியோ பத்தாய், அவர் தானே எனக்கு கோவிந்தன் இன்னார்னு காண்பிச்சு கொடுத்தார். அதனால ஆச்சாரியன் ஸ்வயம் ஆச்சரதி சிரேஷ்டா, எவன் ஒருவன் சொல்லுவதை தான் முதலில் கடைபிடித்து உலகோருக்கு காண்பிக்கின்றாரோ அவருக்கு ஆச்சாரியன்னு பேரு. அப்படின்னா ஜீவாத்மாவை பரமாத்மாவோட சேர்க்கிறது ஆச்சாரியன் தானே, அவருக்கு ஷேர்பார்னு பேரு. அந்த ஆச்சாரியனை என்ன பண்ணாரு கேட்டார் நம்மாழ்வார். ஷேர்பாரை பக்ஷிகளாக்கி, அவளை பக்ஷி ஆக்கிட்டாராம். ஞான கர்மங்களை சிறகாக்கி, அவளுக்கு இருக்கக்கூடிய சிறகு கர்மயோகம் ஞான யோகத்தை சிறகாக்கி தூது விட்டாராம் ஆழ்வார். ஏன்னா ஒரு ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட சொல்லணும், நான் உனக்கு சொந்தம், என்னை ஏற்றுக்கொள். அப்பேற்பட்ட திருவாய்மொழியில், திருவாய்மொழிக்கு ஒரு பெருமை சொல்றேன் கேளுங்க. 4 வேதத்துக்கு சமம் திருவாய்மொழி. அதுலயும் முக்கியமா சாம வேதத்துக்கு சமம். இப்ப நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தம் எதுக்கு அடையாளம்? 4 வேதங்களுக்கு, ரிக் யஜுகு சாம அதர்வணம். திருமங்கையாழ்வாருடைய 6 பிரபந்தம், பெரிய திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், இதெல்லாம் கேட்பேன் நான் அப்புறம். அதனால பெரிய திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, பேர்லாம் சுலபமா இருக்கா? இந்த 6 பிரபந்தங்கள் திருமங்கையாழ்வார் கொடுத்தது. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 4 பிரபந்தங்கள் நம்மாழ்வார் கொடுத்தது. 4 வேதங்களுக்கு சமம் நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தம். 6 வேத அங்கங்களுக்கு சமம் திருமங்கையாழ்வாருடைய 6 பிரபந்தம். ஆச்சா, இதுல சாமவேதத்துக்கு சமம் தான் திருவாய்மொழி. ஏன்னா அதுல 1000 சாக்கைகள், இதுல 1000க்கும் மேற்பட்ட பாசுரங்கள். ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இவோத்திதம் சஹஸ்ர சாகாம் யோத்ராட்சீம் திராவிடீம் பிரம்ம சம்ஹிதாம் பராசரவட்டர். அப்பேற்பட்ட திருவாய்மொழியில 4 இடங்கள்ல ஆழ்வார் தூது விட்டார். 4 places he has given message. 4 இடங்கள் எந்தெந்த இடம்னு சொல்லிவிடுறேன். இதெல்லாம் சொல்லணுமா சுவாமின்னா, இந்த மேடையில சொல்லலைன்னா ஆழ்வார் பெருமை எங்க சொல்ல முடியும்? 1ஆம் பத்து 4வது திருவாய்மொழி முழுக்க தூதுதான். அதுல முதல் பாசுரம், அம்சிரய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அம்சிரய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி
வெம்சிறைய புள்ளுயர்த்தார்க்கு என்விடுதூதாய் சென்னக்கால் வன்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. 1 4வது திருவாய்மொழி முதல் பாசுரம் ஆழ்வார் தூது விட்டார். 6 முதல் திருவாய்மொழி வைகல் பூங்கழிவாய் அப்படிங்கிற இடம். 8வது திருவாய்மொழி பொன்னுலகாளீரோ புவனமுழுதா ஆளீரோ நன்னில குறுக்கினங்காள் கேட்கிறார். 7வது திருவாய்மொழி எங்கானல் அகங்கழிவாய். 4 இடத்துல தூது விட்டாரா? இது எதுக்கு தூது விட்டார்னு ஒருத்தர் எடுத்தார் ஒரு சூர்ணிக்கையில. ஆச்சாரிய ஹிருதயம்னு பேர் அந்த கிரந்தத்துக்கு. எழுதியவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். சார் எல்லாம் நல்லா இருக்கு, இந்த பெயர்கள் தான் இங்க குழப்பமே. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? சுலபமா இருக்கு பாருங்க. அழகிய மணவாள பெருமாள் நாயனார். 4 பேரா? இல்ல ஒருத்தர் பேர், ஒருவரின் பேர் இது. திருக்குறுகை பிரான் பிள்ளான். ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பேரெல்லாம். அவர் எடுக்கிறார் ஒரு சூத்திரம்னு பேர் இதுக்கு, ஆச்சாரிய ஹிருதய சூத்திரம். நான் சொல்றதெல்லாம் ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறார். அந்த சூத்திரம் என்னன்னு சேவிச்சுடுறேன். தம்பிழையும் சிறந்த செல்வமும் படைத்த பரப்பும் தமரோட்டை வாசமும் மரப்பித்த க்ஷமா தீக்ஷா சாரஸ்ய சௌந்தரியங்களை உணர்த்தும் வியூக விபவ பரத்வத்வய அர்ச்சைகள் தூது நாளுக்கு விஷயம். புரிஞ்சா மாதிரி இருக்கா? இந்த 4 தூது விட்டார் இல்லையா ஆழ்வார், எதுக்கு விட்டாருங்கிற அர்த்தத்தை சொல்றார். தம்பிழையும் சிறந்த செல்வமும் படைத்த பரப்பும் தமரோட்டை வாசமும். இது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஏன்னா இந்த உபன்யாசத்துக்கு இது 4 விஷயங்கள். அதை மரப்பித்த 4 குணங்களை காண்பிச்சாராம் பகவான் இந்த 4 தூதுல. க்ஷமா தீக்ஷா சாரஸ்ய சௌந்தரியங்கள் 4 குணங்களை இந்த 4 தூதுல காண்பிச்சார். இந்த 4 தூதம் எதுக்கு லட்சணம் அப்படின்னா, நமக்கு 5 நிலைகள்ல பெருமாள் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அதுல எடுக்கிறார் வியூக. முதல்ல சொன்ன அந்த தூது அம்சிரயமடனாராய் பெருமாளுடைய வியூக நிலைக்கு விட்ட தூதான். அடுத்தது வைகல் பூங்கழிவாய். 6 திருவன்வண்டூர்னு ஒரு திவ்யதேசம் உண்டு கேரளால. திருவன்வண்டூர் அப்படின்னு எடுக்கிறார் அந்த இடத்துல. அது எதுக்குன்னா விபவம்னா என்ன? ராமகிருஷ்ணாதி அவதாரங்களுக்கு தூது விட்டார். அடுத்தது பொன்னுலகாளீரோ புவன முழுதாளீரோ. 2 விபூதி ஆள்றியான்னு குறுக பார்த்து கேட்கிறார் பாருங்க ஆழ்வார். அது எதுக்குன்னா பரத்வத்வய. பரத்வத்வயம்னா 5 நிலைகள்ல 2 நிலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஒன்னும் பரரூபத்துல இருக்கக்கூடிய பரவாசுதேவன். 2வது நிலை எது? அந்தர்யாமி. இவரை பார்க்கறதும் கஷ்டம் இல்லையா? இப்ப பெருமாளை போய் நம்ம காஞ்சிபுரத்துலயே அங்கேயும் இங்கேயும் சேவிக்கிறது எவ்வளவு சுலபம். தியானம் பண்ணிட்டே அவரை உள்ளுக்குள்ள பாக்குறதுனா கஷ்டம். அப்பேற்பட்ட அர்ச்சைகள் 4வது தூது அர்ச்சைகள் தூது நாளுக்கு விஷயம். அதுல பொன்னுலகாளீரோ புவனமுழுதாளீரோ என்கின்ற தூது 2 விபூதி பரத்வத்வயத்துக்கு சம்பந்தமா. அதனால இதை சொல்லிட்டு அப்பேற்பட்ட பெருமாள். இப்ப மறுபடியும் ஸ்லோகத்துக்கு வரேன். பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவின்னு இருக்கா. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னார். நேத்து ஒரு இடம் சொன்னேன். பரவாசுதேவன் வியூகவாசுதேவனா மாறி வியூகவாசுதேவன் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்களா வருவா சொன்னோமா. பால் தயிராருது, நடுவில் பாலும் தயிரும் கலந்த நிலைதான் வியூகவாசுதேவன். இந்த வியூகவாசுதேவன் ஸ்பா சங்கர்ஷன் பிரத்யும்னன் அனிருத்தன் இவா 4 பேரும் 3 மூர்த்தியா மாறுவா. கேசவ நாராயணன் பார்த்தோமா. இந்த 4 மூர்த்திகள் இருக்கா இல்லையா, அந்த 3 மூர்த்திகள் இருக்காளே சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன், ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸுக்கள் 2 குணம். இந்த 6 குணமும் சேர்ந்து வாசுதேவன் கிட்ட இருக்கும். இந்த 4 மூர்த்திகளுக்கு தான் சதுர்மூர்த்திகின்னு சஹஸ்ரநாமத்துல பேர். சதுர்மூர்த்திகி சதுர்பாஹு சதுர்வியூஹா சதுர்கதிகின்னு வருது இல்லையா. அப்பேற்பட்ட 4 மூர்த்திகள் இவர்கள். இந்த 4 அந்த அனிருத்தோ அப்ரதிரதா பிரத்யும்னோ அமித விக்ரமஹா வந்துடுத்து. இப்ப இந்த 4 பெருமாளும் சேர்ந்துதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளை பண்ணுவா. அந்த கிரமத்திலையும் பார்த்தீங்கன்னா சங்கர்ஷணன் முதல்ல பிரளயம், அடுத்தது பிரத்யும்ன அனிருத்தர்கள் சிருஷ்டி பாலனம் இத பண்ணிடுவா. இதுல சொல்லப்பட்ட ஒரு பாதம் பாதோஸ்ய விஸ்வா பூதானி, அதுதான் வியூகவாசுதேவன். திரிபாதஸ்யாமிருதம் திவி சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் பார்த்தோமா. இந்த 4 பேரை எங்க சேவை சாதிக்கிறான்னா, இன்னைக்கும் நீங்க நாச்சியார் கோவில்னு ஒரு க்ஷேத்திரத்துக்கு போவேள். திருநரையூர் அப்படின்னு பேர் அந்த திவ்யதேசத்துக்கு. அந்த திவ்யதேசத்துக்கு போனேன்னா பெருமாள் ஸ்ரீனிவாச நம்பியாய் திருநரையூர் நம்பியா காட்சி கொடுப்பார். பக்கத்துல வெஞ்சுளவல்லி தாயார். உள்ள நீங்க கர்ப்பகிரகத்துல போய் பார்த்தேன்னா சங்கர்ஷணன் அனிருத்தன் பிரத்யும்னன் அனிருத்தன்
அதே மாதிரி பிரம்மா, இவாள்லாம் ஒரு பெரிய ஃபேமிலி போட்டோ மாதிரி 9 அடிக்கு நின்றுட்டு இருப்பா. ஆச்சரியமான திவ்யதேசம் இந்த மந்திரத்தால் அப்பேற்பட்ட நாச்சியார் கோவில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 4வது மந்திரம், திரிபாதூர்த்வ உதைத் புருஷா பாதோஸ்யேஹா பவாத் புனஹ ததோ விஸ்வங் வியக்ராமத் சாசனான்னே அபி அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. திரிபாதூர்த்வ உதைத் புருஷா, எவன் ஒருவன் இந்த உலகங்களை அளந்தானோ, திரிவிக்ரமன்னு பார்த்தோமா, அப்போ ஒரு க்ஷேத்திரம் சொன்னேன், சீர்காழியில தாடாளன்னு பேர். சீர்காழிக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கார், ரொம்ப சுலபமான பேர். என்ன பேர் தெரியுமோ? காழிச்சீராம விண்ணகரம். சீர்காழி ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க. காழிச்சீராம விண்ணகரத்தை ஞாபகம் வச்சுங்க. அப்பேற்பட்ட திரிவிக்ரமனாயிருக்கக்கூடிய தாடாளன் அவன் என்ன பண்றான்? திரிபாதூர்த்வ உதைத் புருஷா, இந்த புருஷன் அளந்திருக்காருன்னார். மறுபடியும் புருஷன் புருஷன்னு சொல்றேனே, இந்த இடத்துல புருஷன்னு சொன்னா நாராயணன் அர்த்தம். அதுக்கு பிரமாணம் எங்கேன்னு காமிச்சேன்னா, சங்கர என்கின்ற சப்தத்தை சொன்னால் எப்படி பரமசிவனாரை மகாதேவனை குறிக்குமோ, புருஷ என்கின்ற சொல் நாராயணனை குறிக்கும். அது பார்த்துட்டோமா? நேத்து ஒரு இடம் சொன்னேன் உங்களுக்கெல்லாம், ஒரு சொன்னேன், அந்த இடம் நீங்க ஞாபகம் வச்சுருப்பேன். எதுன்னா, யௌகீகம்னு ஒரு அர்த்தம் உண்டு, ரூடி அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பொதுவா அந்த சப்தத்துக்கு என்ன பொருள்? அது யௌகீகம். பொதுவா இந்த பேர் யார சொல்றது? ரூடி. இப்போ விஸ்வநாதன் என்கின்ற நாமம் விஸ்வத்துக்கு நாதன் அப்படின்னா சிவபெருமானையும் குறிக்கும். விஸ்வநாத க்ஷமேதாகான்னு நாராயணியத்துல சொல்லும் போது நாராயணனையும் குறிக்கும். ஆனா ரூடி உலகத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை வச்சு பார்த்தா இந்த இடத்துல விஸ்வநாதன்னா சிவபெருமானை பொதுவாக குறிக்கும். அப்படின்னா ஒரு சப்தத்துக்கு 2 பேருக்கும் அர்த்தம் சொல்லலாம். சிவம், சிவஹா மங்களத்தை கொடுப்பவர் சிவபெருமான். சிவஹா ஸ்தானுகுன்னு வருது சஹஸ்ரநாமத்துல, நாராயணனுக்கும் சிவன் ஒரு நாமம் இருக்கு. ஆனால் இப்ப நாராயணன் ஒரு நாமம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு பெக்யூலியர் நேம் சான்ஸ்கிரிட்ல. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இந்த நாராயணனுக்கு ஒரு பாணினி சூத்திரம் இருக்கு. பாணினின்னு ஒரு பெரிய மகாவித்வான், அவர் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் எழுதியிருக்கார் சம்ஸ்கிருதத்துல. பாணினிய வியாக்கரணம் தான் ஆதாரம் சம்ஸ்கிருதத்துக்கு. அதுல ஒரு சூத்திரம், இதை நீங்க சட்டுன்னு புரிஞ்சுட்டேன்னு வச்சுங்க, இப்பவே நீங்க பாதி கோவிதா, அவ்வளவுதான். அதனால இதுல ஒரு வரி கேளுங்க. பூர்வ பதாத்து சஞ்ஞாயாம் அகஹா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல ஒரு ரூல். அது என்ன சார் பூர்வ பதாத்து சஞ்ஞாயாம் அகஹானா? 2 வார்த்தை ஒரு வார்த்தையா சேருறது இல்லையா, நிறைய இடங்கள்ல சேருமே. நார பிளஸ் அயன நாராயண வருது இல்லையா இந்த சப்தம். இப்ப இந்த ரூல் என்ன சொல்றதுன்னா, முதல் வார்த்தையில க இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரா மட்டும்தான் இருக்கு. 2வது வார்த்தை சப்தத்துல ந இருக்கு, த த த த ந ந நல் ந ந இருக்குன்னு வச்சுக்கோ. முதல் சப்தத்துல க இல்ல ர இருக்கு, 2வது சப்தத்துல ந இருக்கு. அப்ப 2ம் சேர்ந்து ஒரு வேர்ட் ஆகும்போது ந இருக்காது, அந்த ந ஆயிடும் அப்படின்னு இந்த ரூல். பூர்வ பதாத்து சஞ்ஞாயாம் அகஹா. நார அதுல க இருக்கா? இல்ல. ர இருக்கா? இருக்கு. பிளஸ் அயன அதுல ந இருக்கா? நார பிளஸ் அயன நாராயண அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், நாராயண அப்படின்னு வருது. அப்ப நக்காரம் ஒண்ணு வந்துடுறதா? இப்ப ஒண்ணுமே வச்சுக்கோங்களேன், உத்தர பிளஸ் அயன உத்தராயணம் தானே சொல்றோம் அந்த இடத்துல. அப்போ அதுல பாணினி என்ன பண்ணிருக்காருன்னா, அப்ப நீ அந்த சப்தத்துக்கு யௌகீகமான அர்த்தம் கொள்ள முடியாதுன்னு விட்டார். ரொம்ப டீட்டெயிலா போறீர் சுவாமி, நாங்க ஏதோ கதை கேட்கலான்னு வந்தா இது ஏதோ கிளாஸ், கிராமட்டிக்கல் கிளாஸ் மாதிரி இருக்கு, கிராமர் கிளாஸ் மாதிரி இருக்கு. கதைக்கு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. இப்போ இந்த நாராயண என்கின்ற சப்தம் ஒரு புருஷனுக்கு தான் அர்த்தம் சொல்ல முடியும், 2வது நபருக்கு சொல்ல முடியாது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இது யார் சொல்றாங்கிறத ரொம்ப அழகா எடுக்கிறேன். அப்பைய தீட்சிதர் வாழ் ஒரு பெரிய மகாவித்வான் இருந்தார், பரமசிவ பக்தர், வரதராஜன் கிட்டயும் பிரதிபக்தி உண்டு. அவர் ஆனந்தலஹரிங்கிற வியாக்கியானத்துல இதை சொல்றார். நான் அப்படியே அந்த பங்கியை சேவிச்சுடுறேன், அதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு கதைக்கு மேல நகரலாம். வேத விபாகார்த்தமேவாவதீர்ணேன சகல வேத தாத்பர்யபிஜ்ஞேன சர்வஜ்ஞ சிகாமணினா வேதவியாசேன புலஸ்திய வரதான லப்த தேவதா பாரமார்த்திய வேதேன. என்ன சார் சொல்றார்? புலஸ்தியர்னு ஒரு மகர்ஷி, அவர் அனுகிரகம் பெற்று ஒரு குழந்தைக்கு ஞானம் ஸ்புரிச்சுது. அது யாருன்னா வேதவியாசருடைய திருத்தகப்பனார் பராசர மகர்ஷிக்கு. அதனால சொல்றார், புலஸ்திய வரதான லப்த தேவதா பாரமார்த்திய வேதனேன ஸ்ரீ பராசரேன அனன்யைச்ச மகர்ஷிபிர் வேதோப பிரம்மணார்த்தம் பிரணீதேஷு.
பராசரர் போன்று ஏனைய மகரிஷிகள் கொடுத்த அந்த புராண வச்சனங்களிலும் ஸ்ரீ மகாபாரத விஷ்ணு புராணாதிஷு, விஷ்ணு புராணம் ஸ்ரீ மகாபாரதம் போன்ற பிரமாண சாஸ்திரங்கள் முதலியவற்றிலும் நிச்சித பரபிரம்ம பாவஸ்ய, நிச்சிதமா இவர்தான் பரபிரம்மம்னு சொல்லலாம். யாரு? சத்பிஹி சர்வைரபி அவிபாவகேன பரபிரம்மத்வேன பூஜிதஸ்ய ஸ்ரீநாராயணஸ்ய கஷ்டித் கோணே நிவிஷ்ட மந்திரார்த்தவாத புராண வச்சனாதிலேஷம் அவலம்பிய ஜீவபாவம் பக்தும் நாஸ்ம ஜிஹ்வா பிரவர்த்ததே. ஜீவன் அவர் சொல்லவே முடியாது, ஏன்னா அழுகி போயிடும். அதனால சொல்றேன் கேளுங்கோ. ததா சேன்மூர்தா சததா பவதி. நாராயணன பரபிரம்மம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்பே தீட்சிதர் எடுக்கிறார், என் தலை 100 துண்டா சதறி போயிடும். அதனால வேத வைதைக்க துரோஹோ தேவத துரோஹாஸ்ச ஜாயதே. நாராயணன பரபிரம்மம் இல்லைன்னு சொன்னா வேதத்துக்கும் பூர்வர்களுக்கும் நம்ம பண்ற துரோகமா போயிடுமா. அதனால சொல்றார், அதோ நாராயணஹ பரபிரம்ம கோட்டீரேவத்திய அஸ்மாக்கம் சித்தாந்தா. நாராயணன் பரபிரம்மங்கிறது தான் சித்தாந்தம் அப்படின்னு அப்பே தீட்சிதர் எடுக்கிறார். இது எங்க தெரியறதுன்னா, சங்கர மட்டத்துல இன்னைக்கும் பெரியவாள்லாம் முகவுரை கொடுத்து முன்னுரை கொடுத்து முடிக்கும் போது என்ன எழுதுவா தெரியுமோ? நாராயண ஸ்மிருதின்னு தான் முடிப்பா. இன்னைக்கும் சிங்கேரி மடமாகட்டும் காஞ்சி மடமாகட்டும் புராண பட்டனம்னு சொன்னா விஷ்ணு புராண பட்டனம் தான் உண்டு. அதனால இதுல எந்த ஒரு பேதமும் யாருக்கும் கிடையாது. அதுல எல்லாரும் ஒத்து போயிட்டா. அவரவர்களுக்கு இஷ்ட தேவத்தை பிடிச்ச தேவத்தைன்னு இருக்கும். சில பேருக்கு பூதேவியை பிடிக்கலாம், சில பேருக்கு நீலாதேவியை பிடிக்கலாம், சில பேருக்கு பரமசிவனாரை பிடிக்கலாம், சில பேருக்கு அம்பாள் அவ்வளவு பிடிக்கலாம், சில பேருக்கு கணபதியை பிடிக்கலாம். எல்லாரும் சாஸ்திரோக்தமான தேவதைகள் தான். ஆனா இந்த இடத்துல அப்படி சொல்லும் போது புருஷ என்கின்ற சப்தம் நாராயணனை குறிக்கும் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துட்டு, தஸ்மாத் விராட ஜாயத விராஜோ அதிபூருஷ சஜாதோ அத்தியரிச்சத பஷாத் பூமி மதோபுரஹ. நேற்று கடைசியில ஒரு 12 நிமிஷத்துக்குள்ள இந்த உலகத்துல என்னெல்லாம் படைக்கப்பட்டிருக்குன்னு வேகமா சொல்லிட்டேன். கிளம்பும் போது 2 பேர் வந்து சொன்னா, கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் போயிட்டேள், டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டேள், அதனால திரும்பி சொல்ல முடியுமா? நான் திரும்பி சொல்லிட்டு அந்த மந்திரார்த்தத்துக்கு போயிடுறேன். முதல்ல பிரகிருதி என்கின்ற விஷயம் இருக்கும். மூல பிரகிருத்தின்னு பேர். ஒன்னொன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மூல பிரகிருதி, மருவி, மகத்து அப்படிங்கிற தத்துவம் ஆகும். மகத்து என்கின்ற விஷயம் மருவி அகங்காரம் ஆகும். அகங்காரம் முக்குணங்களோடு சேரும். அப்ப சத்வ ரஜோ தமோ குணங்களோடு இந்த அகங்காரம் கலக்கிறதா? சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் உருவாருதா? தாமச அகங்காரம் மருவி முதல்ல பஞ்சபூதங்கள் ஆகும். அதுதான் ஆகாஷாத் வாயுஹு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹா, ஆபஹானா ஜலம், அத்யப் பிருத்திவி. இன்னைக்கு சைவத்துல ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடுவார்கள் பஞ்சபூத லிங்க கஷேத்திரங்கள்னு. அதனால இப்ப அருணாச்சலம் என்கின்ற கஷேத்திரம், திருவண்ணாமலையில சிவன் பரமசிவனார் அக்னி ரூபமாக காட்சி கொடுக்கின்றார். ஜம்புகேஸ்வரம்ங்கிற கஷேத்திரம் திரு ஆனைக்கா, அந்த இடத்துல ஜலரூபமாக காட்சி கொடுக்கின்றார். ஆகாசமாய் சிதம்பரத்தில் காட்சி கொடுக்கின்றார். பிருத்திவி என்கின்ற தத்துவமாய் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரராய் காட்சி கொடுக்கிறீங்கிறார் ஒரு சாரார். இல்ல திருவாரூர்னு சொல்றவாளும் இருக்கா. அதை விடுவோம், இப்ப சர்ச்சைக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். வாயு ரூபமாக ஸ்வர்ணமுகி என்கின்ற நதிக்கரையில் ஸ்ரீகாளஹஸ்திங்கிற கஷேத்திரத்துல காட்சி கொடுக்கிறார். அதனால இந்த 5 பூதங்கள் எடுத்தா இந்த ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு தன்மாத்திரை உண்டு, ஒரு ஸ்பெசிபிக் ஃபீச்சர் உண்டு. தன்மாத்திரைன்னு பேர். ஆகாசத்துக்கு சப்தம், வாயுவுக்கு ஸ்பர்ஷம், அக்னிக்கு ரூபம், ஜலத்துக்கு ருச்சி, பூமிக்கு பிருத்திவிக்கு வாசனை கந்தம். இந்த ஆகாசம் என்கின்ற தத்துவத்துக்கு தன்மாத்திரையா இருக்கக்கூடிய அந்த சப்தத்தை காதால கேட்கிறோம், ஒரு ஞானேந்திரியம் எடுத்து. வாயுவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பர்ஷத்தை ஸ்கின் துவச்சையால உணர்கின்றோம், 2வது ஞானேந்திரியம் எடுத்து. 3வது இருக்கக்கூடிய அக்னி ரூபம், ரூபத்துக்கு இருக்கக்கூடியது கண், 3வது ஞானேந்திரியம் ஆயிடுத்து. இந்த ஞானேந்திரியங்கள்லாம் சாத்வீக அகங்காரம், ஞாபகம் வச்சுங்கோ. பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் மட்டும்தான் தாமச அகங்காரம். பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் சாத்வீக அகங்காரம் மனசோட சேர்ந்து. சரி, இப்ப 4வதுக்கு வருவோம். ஜலம், ஜலத்துக்கு என்ன? ருச்சி, ருச்சிக்கு எது? நாக்கு. 5வது பிருத்திவி, பிருத்திவிக்கு இருக்கக்கூடியது என்ன? கந்தம்,
கந்தவதி பிருத்திவிக்கு இருக்கக்கூடியது மூக்கு. அதனால பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், அது தக்கவாறு செலுத்துமாறு இருக்கக்கூடிய பஞ்ச கர்மேந்திரியங்கள், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனசு. அப்படின்னா பிரகிருதி, மகத்து, அகங்காரம், 5 5 5 5 20 23, மனசு 1 24, 24 சேர்ந்துதான் அச்சேதன தத்துவம். பார்த்தோமா? சித்துங்கிற ஜீவாத்மா 3 கோஷ்டியா இருக்கு, பத்தன், முக்தன், நித்யன். பார்த்தோமா? இந்த அச்சேதனத்தையும் சேத்தனத்தையும் தன் செயலில் வைத்துக் கொள்பவர் அவர்தான் சர்வலோகேஸ்வரன், ஈஸ்வரன், 26வது தத்துவம். பார்த்தோமா? புரிஞ்ச மாதிரி இருக்கா? இப்ப இதுல இன்னொரு ஸ்டெப் டீட்டெயிலா போறோம். எங்கன்னா, ஓஹோ இது டீட்டெயில் இல்லையா? முதல்ல இல்ல. இப்ப இந்த பஞ்சபூதங்கள் உருவான பிரக்கிரியையில பஞ்சீகரண பிரக்கிரியான்னு ஒண்ணு இருக்கு. இது எங்கேன்னு சொல்லிவிடுறேன். இது கொஞ்சம் இதுவும் ரொம்ப சுலபம், நீங்க புரிஞ்சுருவேன்.